வணக்கம். குளோரியானி. கள யதார்த்தத்தை புரிந்து கொண்டதால் நான் அதிமுகவில் இணைகிறேன் அப்படின்ட்டு முன்னாள் நாத்தாக்காவில் பயணித்த முக்கியமான நபர் பேட்டி கொடுத்ததை பார்க்க முடிஞ்சுது. இவங்களை பத்தி பெருசா பேசுறதுக்கு எனக்கு ஆர்வமோ நாட்டமோ கிடையாது. ஏன்னா ஒரு கட்சியில சேர்றதும் அவங்களுடைய விருப்பம் தான், ஒரு கட்சியை விட்டு விலகுறதும் அவங்களுடைய விருப்பம் தான். இது அவங்கவுங்க உரிமை, அவங்கவுங்க என்ன சொல்றது எடுக்கிற முடிவு, சொந்த முடிவு. இதுகெல்லாம் நம்ம மூக்க நுழைக்கிறதோ நாம இதுல விமர்சனம் பண்றதுக்கு ஒண்ணும் இல்லைன்னாலும் எனக்கு மனசுல தோன்றதை சொல்லணும் அப்படின்னு ஒரு ஆசை. என்னன்னா இவங்க மட்டும் இல்ல, இவங்கள மாதிரி ஒரு 2-3 பேர் போயிருக்காங்க இல்லையா, காந்தி அவர்கள், அப்புறம் திருமண சுந்தரம் அவர்கள், இவங்கெல்லாம் எங்க போயிருக்காங்கன்னா ஒருத்தர் திமுகவுக்கு போயிருக்காங்க, இப்ப 2 பேரு அதிமுக இருக்காங்க. இவங்க எல்லாம் எதனால நாம் தமிழரை தேர்ந்தெடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? யார்கிட்ட கேட்டாலும் என்ன சொல்லுவாங்க, நான் உட்பட. ஏன் நீங்க நாம் தமிழர்ல பயணிக்கிறீங்க? எவ்வளவு பெரிய கட்சிகள் இருக்கு, இல்ல இன்னும் சின்ன சின்ன கட்சிகள் இருக்கு, இதெல்லாம் விட்டுட்டு நீங்க நாம் தமிழரை தேர்ந்தெடுக்க காரணம் என்னன்னு கேட்டா, நான் உட்பட எல்லாரும் சொல்ற பதில் அதிமுக திமுக தேசிய கட்சிகள் திருட்டு கட்சிகள், கொள்ளைக்கார கட்சிகள், ஊழல் கட்சிகள், மக்கள் அக்கறையோ சமூக அக்கறையோ கிடையாது. நம்முடைய வளங்களை திருடி கொளிக்கிறாங்க. பினாமி சொத்துக்கள் சேர்த்து பணக்கார பட்டியல்ல யார் முதல்ல வரணுங்கிற போட்டி தான் அவங்களுக்குள்ள இருக்குது. சட்டம் ஒழுங்கு சீர்கேடா இருக்குது. குற்றவாளிகளை தப்பிக்க விடுறாங்க. தண்டனை முறையா கொடுக்கப்படுறது இல்ல. சாலை வசதிகள் கிடையாது. அரசு பள்ளிகள் தரமா இல்ல, கழிவறைகள் இல்ல. அரசு பள்ளிகள்ல நம்முடைய பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாம தனியார் பள்ளிகள்ல கொண்டு போய் நாம் பணத்தை கொட்ட வேண்டியதா இருக்குது. அரசு கல்லூரிகள்ல இடம் இல்ல. மருத்துவ கனவு ஒரு மருத்துவ படிப்புங்கிறது ஒரு கனவாவே இருக்குது. இப்படின்னு அடுக்கிக்கிட்டே போவோம். ஈத்தேன் மீத்தேன்னு நாசகார திட்டங்களை கொண்டு வராங்க. பாஜகவுக்கு தலையாட்டிட்டு விவசாய நிலங்களை பறிக்கிறாங்க. 8 வழிச்சாலைன்னு கொண்டு துன்புறுத்துறாங்க. தூத்துக்குடியில 13 பேரை சுட்டது தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு சுட்டவங்க மேல எந்த வழக்கம் பதிக்காம எந்த தண்டனையும் கொடுக்காம இன்னொரு ஆட்சி காலத்துல பதவி உயர்வு பெற அளவுக்கு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மீனவ பிரச்சனைகளுக்காக, குறிப்பாக மீனவ பிரச்சனைகளுக்காக எந்த முன்னெடுப்பும் எடுக்கிறதுல ஒருத்தர் கடிதமா போட்டுட்டு இருப்பாரு, இன்னொருத்தர் மோடிக்கு பயந்து சும்மா அமைதியாவே இருப்பாரு. மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்படும் போதும் கடலை தத்தளிக்கும் போது இவர்கள் எந்த முனைப்பும் காட்டினது இல்ல. இப்படி எல்லா விதத்திலும் இவர்கள் பேயாவும் பிசாசுகளாகவும் நிக்கிறதுனால நாங்கள் எங்களை காக்கும் ஒரு காவல்காரனை நாங்க தேடிட்டு இருந்தோம். அது அண்ணன் சீமானாக தெரிந்தார். அவர் எங்களை ஒரு ரட்சிக்க வந்த ஒரு ஆளாகவே நாங்க கருதுறதால, இயற்கை சார்ந்து அனைத்து உயிர்களுக்குமான அரசியல் பேசுறதுனாலையும் அவருடைய பெருங்கனவு எளிய சாமானிய மக்களின் உணர்வுகளின் அடிப்படையில் அவர்களுடைய நலத்தை பேணும் வகையில் இருப்பதாலும், அவர் கண்டிப்பாக வந்தா இந்த நிலைமையெல்லாம் மாறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை பிறப்பதாலும் அவருடைய பின்னாடி நாங்க நிக்கிறோம் அப்படின்னா இப்போது அதிமுகவில் இணைந்தவரும் சொல்லியிருப்பாரு. ஏற்கனவே அதிமுக திமுக இணைந்த பிரகஸ்பதிகளும் இதேதான் சொல்லியிருப்பாங்க. அப்போ அண்ணனுடைய அரசியலை தாண்டி இங்க அவரை வின் பண்றதுக்கு, அவருக்கு மேல் அரசியல் பண்றதுக்கு, அவரை விட ஒரு நல்ல அரசியல் பண்றதுக்கு இங்க இப்ப யாருமே இல்ல. ஏற்கனவே இருந்தவங்க எல்லாம் திருட்டு அரசியல் பண்ணிட்டாங்க. இவர் ஒருத்தர் தான் இதை ஒழிக்க வரேன் அப்படின்ட்டு ஒரு நல்ல அரசியலை முன்னெடுத்திருக்காரு. கவர்ச்சி அரசியல் மேல நமக்கு நம்பிக்கை சுத்தமா கிடையாது. இவர்களும் அந்த கவர்ச்சி அரசியல் பக்கம் போகல அப்படிங்கிறது நமக்கு புரியுது. கவர்ச்சி அரசியல்னா அந்த நடிகரோட அரசியலை தான் நம்ம சொல்றோம். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அண்ணன் சீமான் சரியில்லை, அண்ணன் சீமானுடைய போக்கு சரியில்லை, அவர் முன்னாடி இருந்த மாதிரி இல்லைங்க, அவருடைய அரசியல்ல இப்போ ஒரு குழப்பம் இருக்குது, அவருடைய அரசியல்ல கொஞ்சம் முரண் இருக்குது, அவருடைய செயல்பாடு எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு நீங்க வெளியில போறது உங்களுடைய சொந்த இஷ்டம். ஆனா இவர் சரியில்லைன்ட்டு ஒரு மனுஷனா இவர் சரியில்லை, அவரு சின்ன சின்ன குறைகளை நீங்க சொல்றீங்க. அந்த குறைகள் ஒருவேளை உண்மையாகவும் இருக்கலாம், உங்கள் கண்ணுக்கு குறைகளாகவும் தெரியலாம், அது நமக்கு தெரியாது. ஒருத்தருடைய பார்வையை பொறுத்துதான் அது இருக்குது. சீமானுடைய செயல்பாடுகள் ஓட்டு போட்ட 36 லட்சம் மக்களையும் திருப்திப்படுத்துற வகையில இருக்காது. 8 கோடி மக்களையும் திருப்திப்படுத்துற வகையில ஒரு தலைவன் உலகத்திலே இருக்க முடியாது. மனித பிறவிகள்னாலே தவறு செய்வாங்க, திருத்திப்பாங்க, எடுக்கின்ற முடிவுகள் சில நேரம் நல்ல முடிவு எடுப்பாங்க, அது தவறா போய் முடியும். கால சூழ்நிலையில சொன்ன கருத்துக்கள் கொஞ்சம் முரணா இருக்கலாம், எத்தாவும் இருக்கலாம். இருப்பதில் சிறந்தவரை தேர்ந்தெடுத்துதான் நாம இந்த நாம் தமிழர்ல வந்திருப்போம். இருக்கிறதுல களத்துல 4 பேர் போரிடுறாங்க, நாம யாருக்கு ஆதரவு கொடுக்கணும்? 3-4 பேய் பிசாசுகள் இருக்கு, அவங்க பக்கம் நின்னோம்னா இந்த நாட்டை நாசமாக்கிடுவாங்க. அப்ப நல்லதா நிக்கக்கூடிய ஒரு ஆள், இவர் குறைஞ்சபட்சம் நல்லவரா இருக்காரு. இவருடைய அரசியல் இதுக்கு எல்லாத்துக்கும் மாற்றா இருக்குது. அதுல சின்ன முரண்கள் இருந்தாலும் கடினங்கள் இருந்தாலும் நாம அதெல்லாம் பொருட்படுத்தாம இந்த பேய் பிசாசுகளை வரட்டணும். அதுக்கு ஒற்றை மனிதன் இவர் தான், இவரால் தான் இது முடியும் அப்படின்னு நம்பிதான் அவர்கிட்ட சேர்றோம், அவர்கிட்ட இருக்கிறோம், அவர்கிட்ட பயணிக்கிறோம். ஒரு கட்டத்துல அவரே சரியில்லைன்னு நமக்கு பட்டுச்சுன்னா, இல்ல உங்களுக்கு பட்டுச்சுன்னா விலகெல்லாம் தப்பு இல்லை. ஆனா நீங்க விலகி என்ன செய்யறீங்க அப்படிங்கறதான் இங்க
பார்க்கப்பட வேண்டிய விஷயம். எந்த பேய்கள் வேண்டான்னு நாம் தமிழரில் வந்தீங்களோ, எந்த பிசாசு வேண்டான்னு நாம் தமிழரா வந்தீங்களோ, எந்த மீனவர்களை இந்த 2 அரசும் கண்டுக்கல அப்படின்ட்டு நீங்க நாம் தமிழர்ல வந்தீங்களோ, இவங்க எல்லாருமே சரியில்லைன்னு தான் சரியான ஒரு நபர்னு நினைச்சு வந்தீங்களோ, எல்லாத்தையும் மறந்துகிட்டு மீண்டும் அந்த திருடர்கள் பேக் அடிக்கிறீங்க. பின்னாடி எங்க போறீங்கன்னா திருப்பி சாக்கடைன்னு சொல்லி தப்பிச்சு ஒரு ஆத்துல குதிச்சுக்கிட்டு ஆறு சரியில்லைன்னு திருப்பி சாக்கடையில போய் கொள்றீங்க. அதுதான் வேதனைக்குரியதா இருக்கு. அதை தான் நான் பேசணும்னு நினைக்கிறேன். நீங்க அண்ணனுடைய செயல்பாடுகள் நாம் தமிழர் கட்சி சரியில்லை அப்படின்னு தோன்றது ஒன்றும் தப்பு இல்லை. தோணுச்சுன்னா நீங்க உங்களுடைய அந்த அது வரைக்கும் நீங்கள் பயணிச்ச அந்த கட்சி பயணத்தின் அனுபவத்தின் அடிப்படையில நீங்கள் உங்கள் தொகுதியில ஒரு சுயேட்சை எம்எல்ஏவாக நின்று நீங்க ஜெயிச்சு உங்கள் தொகுதி சார்ந்து அதுல ஜெயிச்சு நீங்க வந்து மக்களுக்கு சேவை செஞ்சிருக்கலாம். அதை விடுத்து அப்படின்னா நீங்க வந்து அந்த உங்களுடைய உள்நோக்கம் இன்டென்ஷன் நல்ல நோக்கமா இருக்குன்னு அர்த்தம். அதாவது நீங்க நல்ல முறையில நேர்மையான முறையில இந்த கட்சி சரியில்லைன்ட்டு போயிருக்கீங்க. ஆனா நீங்க இன்னும் நல்லவங்களா தான் இருக்கீங்க, நேர்மையான ஒரு அரசியல தான் விரும்புறீங்க அப்படின்னு அர்த்தம். ஏன்னா நீங்க சுயேட்சா நிக்கிறீங்க, எந்த திருடர்களோடையும் சேர மாட்டேன், இங்கே எனக்கு மனஸ்தாபம் வந்துடுச்சு, அதனால நான் வந்து திருட்டு கட்சியோட சேர மாட்டேன், நான் நல்லவங்க, அதனால நான் எம்எல்ஏவா நிக்கிறேன், ஜெயிச்சா மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டு போறேன் நீங்க இருந்தீங்கன்னா நீங்க நல்லவங்க. அதை விட்டுக்கிட்டு நீங்க அதே கொள்ளையர்கள்ட்ட தஞ்சம் புகுந்தீங்கன்னா உங்களுக்கும் பசிச்சிடுச்சு, உங்களுக்கும் பதவி முகம் தலையை பிடிச்சு ஆட்டுது அப்படிங்கறத அர்த்தமே தவிர நீங்க நல்லவங்க கிடையாதுங்கிறத நீங்களே அம்பலப்படுத்திக்கிறீங்க. நாங்க யாரும் கண்டுபிடிச்சு சொல்லல நீங்க கெட்டவங்க, நீங்க வந்து நாம் தமிழர் வந்து விலகிட்டாலே கெட்டவங்க அப்படின்னு நாங்க சொல்றதே கிடையாது. அமைதிதான் காக்குறோம், அது அவங்க விருப்பம் அப்படின்னு. ஆனா நீங்க போய் சேர்ற இடம் சாக்கடைன்னு தெரிஞ்ச பிறகு எங்களுக்கு புரிஞ்சிடுச்சு, நீங்களும் அந்த சாக்கடையில ஜோதி ஆகும் போது நீங்க நல்லவங்கள கிடையாது, நீங்களே உங்களை அம்பலப்படுத்திக்கிறீங்க. ஆமா நாங்களும் எல்லாரையும் போல இந்த கொள்ளைக்கார ஆட்சியில தான் போய் சங்கமாகிறோம்ட்டு உங்களுடைய நிலைப்பாட்டுல உங்களை காமிச்சு கொடுத்துறீங்க அப்படிங்கறதான் சொல்றேன். இப்ப இணைந்த அந்த பிரமுகருக்கு சில கேள்விகள். என்ன கேள்விகள்னா, மீனவ பிரச்சனையை பெரிதாக யார் வந்து கையில எடுத்து பேசுவாங்களோ அவர்களுடைய இணையலும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன்னு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஊடகத்திலேயே ஏதோ நீங்க சொன்னதா நான் பார்த்திருக்கேன். அப்போ இப்ப நீங்க சேர்ந்திருக்க இந்த அதிமுக அவங்களுடைய ஆட்சி காலத்துல மீனவர்களை காப்பாத்திச்சா? அவருடைய ஆட்சி காலத்துல புயல் அடிச்சு கடல்ல மிதக்கும் போது எடப்பாடியார் அப்படியே கடற்படைக்கு மோடி அமித்ஷா காலில் விழுந்து கடற்படை விமானப்படையெல்லாம் ஒருங்கிணைச்சு எல்லாரையும் மீட்டுட்டு வந்தாரா? அப்ப இலங்கை ராணுவத்தால மீனவர்கள் சுடப்படவே இல்லையா? இதே எடப்பாடியார் சின்ன அறிக்கை கூட விடாம உட்கார்ந்து தானே இருந்தாரு. துட்டி கேட்க போனாரா? துயரத்தை விசாரிக்க போனாரா? இல்ல மோடிக்கு அழுத்தம் தான் கொடுத்தாரா? சும்மா தானே உட்காந்துட்டு இருந்தாரு. அப்ப இனிமே அதானே செய்வாரு. 13 பேரு செத்தாங்களே துப்பாக்கி சூட்டுல, அவங்க தமிழர்கள் இல்லையா? ஒரு தமிழ் தலைவன் பக்கம் நிக்கணும்னு நினைச்சுதான் எடப்பாடியார் பக்கம் நிக்கிறேன் அப்படின்னு நீங்க கூசாம சொல்றீங்களே. தூத்துக்குடியில செத்த 13 பேரு தமிழர்கள் இல்லையா? அதுக்கு காரணமானவர் இந்த பச்சை தமிழன் சொல்லுகின்ற திராவிடன் தானே. இவர் பச்சை திராவிடன் தான் சொன்னாரு, அதை ஞாபகம் வச்சுக்கிடுங்க அக்கா அவர்களே. இன்னொன்னு சொல்றீங்க ஒரு வார்த்தை, ரொம்ப நான் இதை பேசியே ஆகணும்னு நினைச்சது இதுதான். கள யதார்த்தத்தை புரிந்து கொண்டதால் நான் வந்து அதிமுகவில் இணைகிறேன் அப்படின்னு. அப்ப இவ்வளவு வருஷமாகியும் உங்களுக்கு கள யதார்த்தம் என்னன்னு புரியல. இப்பதான் உங்களுக்கு கள யதார்த்தம் என்னன்னு புரிஞ்சிருக்கு. உண்மையிலே கள யதார்த்தம்னா என்னன்னு தெரியுமா? ஓட்டுக்கு காசு கொடுப்பதுதான் கள யதார்த்தம். அப்ப அதை நீங்க விரும்புறீங்களா? அடுத்தது பரிசு பொருட்கள், நான் வந்தா கருணை தொகையாக 10,000 தருவேன்னு சொல்றது கள யதார்த்தமா? அப்ப அதை நீங்க விரும்புறீங்களா? இலவசங்களை அள்ளி அள்ளி இனிமே கொடுப்பாங்களே, லட்டுக்குள்ள மூக்குத்தி வைக்கிறது, அதுக்குள்ள இது வைக்கிறது, மளிகை ஜாமான் 5 மாசத்துக்கு தேவையானது கொடுக்கறது, அப்படி இப்படின்னு பணம் பட்டுவாடு பண்ணுவாங்களே, அதுதான் கல யதார்த்தம். அதிமுக திமுக ஜெயிக்குதுனாலே கல யதார்த்தம் என்ன? இலவசங்களை அள்ளி வீசுறதும் நோட்டுகளை வந்து லஞ்சமா கொடுத்து ஓட்டுகளை பெறுறதும் தான் கல யதார்த்தம். அப்ப அதை நீங்க விரும்புறீங்களா? எவ்வளவு வீராவேசமா நீங்க போட்டியிடும் போது விவாத மேடையில ஆர்கே நகர்ல திமுக கொடுத்த இலவச கிட், அதாவது இலவச பை, அந்த பைக்குள்ள என்னெல்லாம் இருக்கு பாருங்கன்னு ஒரு சேலையை தூக்கி இப்படி வச்சீங்க, ஒரு டவலை தூக்கி இப்படி வச்சீங்க, ஒரு கொலுசை தூக்கி இப்படி வச்சீங்க, ஒரு பவுடர் டப்பாவை தூக்கி இப்படி வச்சீங்க, ஒரு கர்ச்சிப்பை தூக்கி இப்படி வச்சீங்க, இன்னும் என்னெல்லாமோ தூக்கி வச்சீங்க. இவ்வளவும் கொடுத்து 1000 ரூபாயும் கொடுத்துதான் ஓட்டு வாங்குகின்றது ஆர்கே நகர், அப்படிதான் இவர்கள் ஜெயிக்கிறார்கள் அப்படின்னு விவாத மேடையில குரல் எழுப்புனீங்களே, அதுதான் இப்போதைய தேர்தலையும் கள யதார்த்தம். அப்ப இந்த கள யதார்த்தத்தை நீங்க விரும்பி போறீங்களா? ஆக மொத்தத்துல இந்த கொள்ளை
கள யதார்த்தமான இந்த கொள்ளைக்கார ஊழல் செய்கின்ற நாங்கள் வந்தால் உங்களுக்கு இலவசங்களை தந்துவிட்டு கோடிக்கணக்கான கொள்ளைகளை அடிப்போம், கடன் மேல கடன் வாங்கி உங்களை கடங்கார பாவிகளாக்கி நாங்க வந்து உங்களுக்கு இப்படி கொஞ்சம் போட்டுட்டு மீதி எல்லாத்தையும் சுருட்டி நாங்க வைப்போம், தரங்கட்ட சாலையை போடுவோம், சாலை போடுற மாதிரி ஆக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருப்போம், நோண்டி நோண்டி வச்சுதான் நாங்க வேலை பார்ப்போம், அப்பதான் கமிஷன் அடிக்க முடியும், உங்களுக்கு தரமான கல்வி தர மாட்டோம், நீங்க இடிஞ்சு விழுந்து செத்தாலும் பரவாயில்ல, நாங்க எந்த ஒரு அரசு பள்ளிகளையும் சரியாக்க மாட்டோம், கோடிகள்ல செலவைப்போமே தவிர பள்ளிக்கூட கலையை வளர்க்கறதுக்கு எதுவும் பண்ண மாட்டோம்னு சொல்றதுதான் கள யதார்த்தம். திமுக அதிமுகவோட கள யதார்த்தம் அதுதான். அப்ப அந்த கள யதார்த்தம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இது ரொம்ப மோசமா இருக்கு. இந்த கள யதார்த்தம் எங்களுக்கு பிடிக்கல. அதனாலதான் நாங்க அண்ணன் சீமான் பக்கம் வந்து இன்னைக்கும் நிக்கிறோம். ஒரு மாற்றம் வந்துடாதா அப்படின்னு ஏங்கிட்டு நிக்கிறோம். ஆக மொத்தத்துல உங்களுக்கும் பசிச்சிருச்சு அப்படின்னு நீங்க வெளிக்காட்டினது ரொம்ப ரொம்ப கஷ்டத்தை தருது அப்படின்னு தான் சொல்லணும். நீங்க தனியா நின்றுருந்தா கூட, சுயமா சுயேட்சையா நின்றுட்டு இருந்தா கூட மனசார வாழ்த்தி இருப்போம். ஏன்னா சுயமா நின்றுட்டு இருந்தா நேர்மை பக்கம் நீங்க நின்றுட்டு இருக்கீங்க. ஒரு தோத்தாலும் பரவாயில்ல, ஜெயிச்சாலும் பரவாயில்ல, நான் தனியா நின்று நான் ஏன் தொகுதியை சீர்படுத்தி காட்டுறேன் பாருன்னு நீங்க எல்லாருக்கும் சவால் விடுறதா நினைச்சு வச்சு இருக்கலாம். ஆனா பேய்க்கு பயந்து பிசாசுகிட்ட மக்கள் போற மாதிரியே நீங்க வந்து அந்த ஒண்ணு திமுகவா அதிமுகவா தாவேக்காவான்னு போட்டு சீட்டு போட்டு குலுக்கி பார்த்து அதுல எது வந்து உங்களுக்கு கொஞ்சமா படிஞ்சதோ அது பக்கம் போய் நின்னது. நீங்க நேர்மையின் பக்கம் போகல. 13 தமிழர்களை துடிக்க கொன்ற எடப்பாடியார் பக்கம் நிக்கிறீங்க. அத்தனை பிஜேபி நாசகார திட்டங்களை தமிழகத்துக்கு கொண்டு வந்து தமிழக விவசாயிகளை ரோட்ல போட்டு இழுத்துட்டு போன இந்த எடப்பாடியார் முன்னாடி நிக்கிறீங்க. குடிச்சு சாவடிக்கிறாங்க, குடிக்க வச்சு சாவடிக்கிறாங்கன்னு எந்த அதிமுக திமுகவை மேடைதோறும் நீங்க வசப்பாடுனீங்களோ, எந்த குடிகாரன் குடிச்ச பாட்டில தூக்கி உங்க மேல எரிஞ்சான்னு ஒப்பாரி வச்சீங்களோ, அதே டாஸ்மாகை நடத்த போகும் ஒரு சாராய வியாபாரி பின்னாடி போய் நிக்கிறீங்கிறது தான் ரொம்ப வருத்தத்துக்குரிய செயலா இருக்குது. அவரு அங்க போயிருவாரா, இவரு இங்க போயிருவாரா, அவங்க அங்க போயிட்டாங்க, அவங்க அங்க போற மாதிரி இருக்கு அப்படின்ட்டு தேர்தல் களமே சூடு பிடிச்ச நிலையில இருக்கும்போது ரொம்ப என்ன சொல்றது கூலா அப்படிம்பாங்க இல்லையா, ரொம்ப இதா வந்து நான் எங்கேயும் போகலப்பா இங்கதான் இருக்கேன் அப்படின்னு நாம் தமிழர் கட்சி வந்து தனித்து களம் ஆடுறதுல தீவிரமா இருக்கு. எங்க பார்த்தாலும் தேர்தல் பரப்புரைகள் ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்ல போற ஒவ்வொரு தொகுதி பிரச்சனையை அந்த தொகுதி சார்ந்த அணுகி அதன் வேட்பாளர்கள் வந்து அதை அரசின் கவனத்துக்கு கொண்டு போறதுனாலும் சரிதான், ஊடக வெளிச்சத்துக்கு கொண்டு போறதும் மக்களின் பார்வைக்கு கொண்டு போறதும் அதை தீர்வை நோக்கி நகர்த்துறதுமா வந்து அவர்கள் தங்களுடைய கடமையை செவ்வனே செஞ்சிட்டு இருக்காங்க. போதா குறைக்கு நாங்கெல்லாம் துட்டெல்லாம் தரமாட்டோங்க, நாங்க பிரியாணி கோட்டருக்கு கொடுக்குற கீழ்த்தரமான எச்சத்தரமான இழிப்பிறவிகள் கிடையாது, நாங்கள் உயர்குல தமிழ் குடிகள், நாங்க கொடுத்தோம்னா ஒண்ணு அது பயன்பாட்டுக்குரியதா இருக்கணும், காலத்துக்கு உங்களுக்கு நின்று பேசுறதா இருக்கணும், இல்ல உங்கள் மனங்களை ரம்மியமாக்குறதா இருக்கணும், உங்கள் மனநிலை சார்ந்த விஷயமா அது இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக மரக்கன்றுகள் கொடுக்கறதும், மரக்கன்றுகள் வளர்க்க முடியாத அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு வந்து பால்கனிகள்ல இல்ல உள் அறைகள்ல வைக்கிற மாதிரி சின்ன சின்ன செடிகள் அதற்கேற்ற வகையில் அவர்கள் வளர்க்க விதத்துக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பதும், நம்முடைய கட்சியின் கொள்கைகளை வந்து வரையறுப்பதும் விளக்குவதுமாக ஒரு என்ன சொல்றது புலி நடை போட்டு புலி பாய்ச்சல்ல நாம் தமிழர் கட்சி போயிட்டு இருக்கு. ஆனா இங்க என்னன்னா ஒரே அடிதடிதான், ஒரே என்ன சொல்ற தகராறு தான். ஏங்க 50 கோடி கொடுத்தாதாங்க மாவட்ட செயலாளர் பொறுப்பே தராங்க, இல்லைன்னா 5 கோடி அந்த அளவுக்கு இல்லாட்டாலும் லட்சக்கணக்கில் கொடுத்தாதாங்க மாவட்ட செயலாளர் பதவியே, லட்சத்துக்கும் மேல கொடுத்தாதாங்க வேட்பாளரே உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது கிடைக்குது. நம்ம சும்மாலாம் அள்ளியெல்லாம் விடல, காணொலி ஆதாரங்கள் இருக்கு. தாவேக்காவுல இருக்கக்கூடிய தற்குறிகளே புலம்புற ஒரு தற்குறித்தனமான காணொலிகள்லாம் இருக்கு. இங்க ஒரு இளைஞன் சொல்றான், இங்க காசு இல்லாம எதுவுமே இல்லைங்க, காசு கொடுத்தாதான் இங்க எல்லாமே நடக்குது, ஒரு சின்ன பொறுப்பு வாங்குறதுக்கா இருந்தாலும் காசு 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 கேட்டு தான் அந்த பொறுப்பு வழங்கப்படுது, உழைப்புக்கு இங்க மரியாதையே இல்லை, வருஷம் இத்தனை வருடமா நாங்க நற்பணி மன்றங்கள்லாம் ஒளன்னு உழைச்சிருக்கோம், இவங்க உழைப்பு தான் உங்களுக்கு தெரியுமே, அடுத்தவங்க தென்னை மரத்துல ஏறி இளநீ குடிக்கிறது உழைப்பு தானே, உடல் உழைப்பு, எவ்வளவு கஷ்டப்பட்டு ஏறி அந்த இளநியை பறிச்சு தன்னுடைய உடலுக்கு சூட்ட தண்ணிக்க குடிக்கணும். அடுத்த உடல் உழைப்பு என்ன தெரியுமா, அடுத்த வீட்டு கூரையெல்லாம் பிச்சுக்கிட்டு மேலே ஏறி பொத்துக்கிட்டு கீழே விழுந்து குழந்தைகள் உயிரை பறிக்கிறது, அது ஒரு உடல் உழைப்பு. அப்புறம் தருதலத்தனமா ஓடி ஒரு நடிகரை பாக்குற வேகத்துல எல்லாரையும் கீழே பிடிச்சி தள்ளி அதுக்கு மேல ஏறி சகாசமா
சாகசங்கள் புரிந்து ஓடுன்னு ஓடி முன்னாடி நின்று தளபதினு கத்துறது உடல் உழைப்பு தானே. இப்படி இவருடைய உடல் உழைப்பு எல்லாம் ரொம்ப மெச்சத்தக்க வகையில இருக்கும். அவங்களுக்கு வந்து அது ரொம்ப சாதனை, நமக்கு வேதனையா இருக்கும் பார்க்கும்போது. உயிரை பலி கொடுத்துட்டீங்களேடா, உயிரையே இழந்துட்டீங்களேன்னு நாம தான் அழுவோம். அவங்க அதை ஒரு தியாகமா என்னவோ எல்லை போருக்கு போய் தன் மகனை பறி கொடுத்த தாய் மாதிரி. இந்த லட்சணத்துல இவங்க வந்து கோடி கோடியா வரி வசூலிக்கிற பொதுச் செயலாளர். ஏன்னா இந்த பொதுச் செயலாளர் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த நடிகர் நடிக்கிற படங்களை பிளாக்ல டிக்கெட் வித்து தான் பாக்கெட்ல போட்டு நடிகருக்கும் ஒரு பங்கு கொடுத்துட்டு இருந்தாரு. அப்ப இந்த தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டம், அந்த பணம் பார்த்த கை இது. இவங்கெல்லாம் அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடியே பணம் பார்த்தவங்க, அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடியே பிளாக்ல சட்டத்துக்கு புறம்பாக நடவடிக்கைகள் புரிஞ்சு பணம் சம்பாதிச்சவங்க, அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடியே வரி ஏய்ப்பு செய்த நடிகர் தான் இந்த தலைவர். அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடியே கார் இறக்குமதியில உரிய பணம் கட்டாம உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் வாதாடிட்டு நின்றவர் தான் இந்த நடிகர். எல்லாமே சட்டத்துக்கு புறம்பாக தான் தலைவரும் நடந்துப்பாரு பொதுச் செயலாளர். இனி அதுல இருக்காரு வளர்ந்து கட்டவர் ஒருத்தர் இருக்காரு, அவரு லாட்ரி வித்த பிழைப்புல, அதான் அடுத்தவர்களை சுரண்டி பிழைப்புல வந்த வருமானத்தை மாமனார் வந்து பிடுங்கிட்டு வந்து இங்க வந்து தண்ணியா இறைச்சி எப்படியாவது துணை முதலமைச்சர் ஆக்கிடுவாரு அண்ணன் நம்மள அப்படிங்கிற ஒரு கனவு கோட்டையில, இல்ல துணை முதலமைச்சராவது நம்மள ஆக்கிடுவாரு அப்படிங்கிற ஒரு கனவுல வந்து பணத்தை செலவழிச்சிட்டு இருக்காங்க. இன்னும் நிர்மல்குமார், இன்னும் அங்க இருக்கக்கூடிய முன்னாள் அதிகாரி, இவங்க எல்லாருமே, அந்த அதிகாரி இவரை வந்து காப்பாத்தின ஒரு அதிகாரி தான் இந்த என்ன சொல்றது அமலாக்க துறையில ஆய்வுக்கு போகும்போது கள்ளக்கணக்கை வந்து நல்ல கணக்கா மாத்துறதுக்கு உதவியவர் தான் ஒரு பேச்சு இருக்குது. இப்படி அங்க இருக்க எல்லாமே சுற்றமும் சூழ ஊழல் பெருத்த கொள்ளை அடிச்ச ஒரு கூட்டம் தான் இப்ப அரசியலுக்கு வருது. அப்படிங்கும் போது இவங்க எப்படி ஊழல் செய்யாம இருப்பாங்க? இதுல வேற பதிவுகள்ல ஊழல் இல்லாத ஆட்சியை அண்ணன் விஜய் தருவார் என்று நம்புகிறீர்களா அப்படின்னு ஒரு பதிவு. அடுத்தது வந்து இவர்தான் வந்து அதிமுகவை விரட்டி நேர்மையான ஆட்சி தருவார், எத்தனை பேர் நம்புகிறீர்கள் அப்படின்னு ஒரு பதிவு. எந்த நம்பிக்கையிலடா இருக்கீங்க? இவரை வந்து காப்பாத்துவாரு. இவர் என்னைக்கிடா காப்பாத்தினாரு? அவர் 300 கோடி 400 கோடி 500 கோடி 1000 கோடி நடிச்சு சம்பாதிக்கும் போதே அவர் வந்து 5 பைசா பாக்கெட்ல இருந்து எடுத்து போட்டது கிடையாது. திமுகக்கு இணையானவர் அவரு. திமுக என்னென்ன அட்ராசிட்டிஸ் பண்ணுமோ அத்தனை அட்ராசிட்டிஸும் இந்த தாவேகா பண்ணும். எச்ச கையால காக்கா வரட்டாத ஆளுதான் இந்த தலைவர். திமுகக்கும் எனக்கு தான் போட்டி அப்படின்னா உண்மையில இதுலதான் உங்களுக்கு போட்டி. எப்படி அதிமுகக்கும் திமுகக்கும் இந்த மொள்ளமாரித்தனத்துல போட்டி நடந்துட்டு இருக்குமோ அதே மாதிரிதான் இந்த தாவேகாக்கும் திமுகக்கும் இந்த மொள்ளமாரித்தனத்துக்கு தான் நம்ம போட்டியே. சரியா தான் சொல்றாங்க, போட்டி சரியா கள்ளர்களுக்கும் தான் நடக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இதுல நல்லவர்களா வந்து அவங்களுக்கு வந்து பைத்தியக்காரங்க மாதிரி தான் தோணும். இப்படி வந்து ஒரே சலசலப்பு. அதுல ஒரு பெண் நிர்வாகி வந்து ஒரு தன்னுடைய நிலப்பாட்டை வெளிப்படுத்துறாரு. நான் வந்து வேட்பாளர் பதவி ஆசைக்காகலாம் நான் இதுல வரல, நான் வந்து அப்படியாவது வேட்பாளர் மனுவை கொடுக்க விருப்ப மனு கொடுக்கிற மாதிரியாவது தளபதியை பாத்திர மாட்டானா, அப்படியாவது அவர் அருகாமையில பாத்திர மாட்டானா. என்ன ஆசை பாருங்களேன் பெண்களுக்கு. நினைச்சுதான் நான் அதை கொடுத்தேன், ஆனா என்ன வந்து நீ எதுக்கு வந்தா, உனக்கு என்ன பதவி வெறியா அப்படின்லாம் என்ன பிடிச்சி இது பண்றாங்க. ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு போனா நீ எப்படி பண்ணுவ, நீ எதுக்கு வந்த அப்படின்லாம் என்ன விரட்டுறாங்க அப்படின்னு. இவங்கதான் பெண்களை போற்றுவாங்களாம். ஒரு அம்மா ஒப்பாரி வச்சுது மகளிர் தினத்துக்கு, பெண்களை போற்றணும், பெண்களை அவதூறு பண்ணக்கூடாது, பெண்களை வந்து அப்படியே தலையில தூக்கி வச்சு தட்டாமல சுத்தணும் அப்படின்லாம் பேசி ஒரு வாரம் ஆவல பெண்கள் இங்க வந்து குய்யோ முய்யோன்னு கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்காங்க. பெண்களை பாதுகாக்கணும்னு சொல்லும் போதே தலைவருக்கு முகம் அப்படி கருக்குது. பெண்களை போற்றணுங்கும் போது அவர் மூஞ்சி அப்படி சுருங்குது. அப்புறம் வந்து பெண்களை வந்து அவதூறாக பேசக்கூடாது, அவமானப்படுத்தக்கூடாதுங்கும் போது ஐயோ ஏண்டி என்ன வந்து மேடையில வந்து என்னையே திட்டுறா அப்படிங்கிற மாதிரி அவர் மூஞ்சி அப்படி போகுது. ஏன்னா அவர் மனைவிய பதிவுல வந்து அவ்வளவு அசிங்கமா போடும்போது கூட ஒருத்தர் இல்லைன்னு சிம்பிளா சொல்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தாரு. அந்த அம்மா பேசுற வரைக்கும் இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி மூஞ்ச வச்சுட்டு தான் பேசும்போது தன்னுடைய மனைவியை பதிவுகள்ல அசிங்கப்படுத்தினது தெரிஞ்சும் அதுக்கு கண்டனம் கொடுக்காம ஒருத்தர் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போன இளவு பிடிச்ச இந்த ஆளுதான் இந்த தாவேகா தலைவர். இதுக்கடையில எச்சில் சம்பத்துன்னு ஒண்ணு இருக்கான். எங்களுக்கு மட்டும் கூட்டத்துக்கு அனுமதி தர மாட்டேங்கிறீர்கள், அவனுக்கு கொடுக்குறீங்க இவனுக்கு கொடுக்குறீங்க. ஆமா, இவன் வீட்டு வேலைக்காரங்க எல்லாரும் இவனுக்கு வந்து இவன் பொண்டாட்டிக்கு பாவடைக்கு நாடா தச்சு போட்டுட்டு இருக்க வேலையில எல்லாரும் இருக்காங்க. அதெல்லாம் அவன் வேணும்னு சொல்லுவான் இருக்கேன். அந்த எச்சில் ஒரு கட்சியா ஒழுங்கா ஒரு நாள் கூட இருக்க மாட்டான். பாஞ்சு எங்க வந்து பணம் கொட்டுது, எங்க வந்து இனோவா தருவாங்க, எங்க வந்து நல்ல செட்டில்மெண்ட் தருவாங்கன்னு பாஞ்சு ஒவ்வொரு இடத்துக்கா போய் உட்காந்துக்குவான். இப்படி வந்து என்ன சொல்றது நாய் மாதிரி அலையிற இந்த எச்சில் சம்பத்து வந்து சொல்றான் எங்க தாவேகாக்கு மட்டும் அனுமதி தர மாட்டேங்கிறாங்க, தாவேகாக்கு மட்டும் எது கேட்டாலும் கூட்டத்துக்கு அனுமதி கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு. எதுக்கு? இன்னும் 50 பேரை கொல்றதுக்கா? இன்னும் ஒரு 5 பேரை கொல்றதுக்கா?
இல்ல உங்க தலைவரை உங்க தலைவர் அப்படி அடங்கி அடக்கமா வேனுக்குள்ள உட்காந்துட்டுலாம் வர மாட்டாரு. அப்படியே டிரைவர் சீட்டுக்கு பக்கத்துலதான் வந்து உட்காருவாரு. இந்த மூஞ்ச பாக்குறதுக்குன்னு மூஞ்சி பேக்க ஒவ்வொருத்தனும் விழுந்து விழுந்து மருத்துவமனையில அனுமதிக்கப்படணும். அப்பா அம்மா வந்து ஐயோ இவனையாடா பார்க்க போன, இவெல்லாம் ஒரு மனுஷனா, இவனை பார்க்க போய் நீ சாவியாடான்னு அம்மா அப்பா உட்காந்து அழணும். இதுக்கு வந்து உங்களுக்கு அனுமதி வேற கொடுக்கணும். இதுவரை நடந்த கூட்டத்துல காவு வாங்காம ஒரு கூட்டம் நடந்ததா சரித்திரம் உண்டா? அத்தனை பொது கூட்டங்கள்லயும் கூட்டத்துல 5 பேர் பலி, அதுக்கு அடுத்த கூட்டத்துல 3 பேர் பலி, மொத்தமா 50 பேர் இன்னொன்றுல பலின்ட்டு காவு வாங்குறது. நீங்க உயிர்களை காவு வாங்குறதுக்கு, அந்த உயிர் பலி கொடுத்து நீங்க வந்து முன்னேறதுக்கு உங்களுக்கு அனுமதி வேற தரணும். அவ்வளவு கேணக்கு இருக்கிறர்கள் காவல்துறையும் ஆட்சியாளர்களும். அப்படிதானே? இதுக்கடையில வளர்ந்து கட்டவன் வேற ரஜினி வந்து திமுகவை பார்த்து பயந்து அரசியலுக்கு வரல அப்படின்னு அவரு வந்து எடுத்த முடிவு கோழைத்தனமா இருக்குதுன்னு வச்சுப்போம். நீங்க இனிமே எடுக்க போற முடிவு எப்படி இருக்க போகுது? நீங்க பாசிச பாஜக அப்படின்னு கிண்டல் அடிச்ச அதே பாசிசத்தோட இப்ப பாயசம் குடிச்சிட்டே இருக்கீங்களே, இந்த டம்ளர் போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா அப்படின்னு கேட்டு கேட்டு வாங்கி பாயசம் குடிச்சிட்டே இருக்கீங்களே, உங்களை பாயசம் குடிக்க வச்சு உங்களை தண்ணி காட்டிட்டு இருக்காங்களே பாஜக. கூட்டணி போயிடலாம் போல இருக்கேன்னு நேத்து புஸ்ஸுன்னு புஸ்ஸி ஆனந்து மூச்சரைக்க பேசியிருக்காப்லையே. இது வந்து எந்த தைரியத்துல வரும்? இது தைரியம் அப்படிங்கறதுல வருமா, இல்ல கோழைத்தனங்கிறதுல வருமா? இதை எதிர்க்க முடியாத நீங்கள், இந்த பிணநாயகன் வெளிவரணும், நீங்க கரூர் சம்பவத்துல இருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கோழைத்தனமாக இப்ப பாஜக காலில் அண்டி படைச்சிட்டு நிக்க போறீங்களே, அதுக்கான காய் நகர்த்தல்ல உட்கார்ந்துகிட்டு நீங்க வந்து பாயசம் குடிக்கவா பாயசம் அடிக்கவா அப்படின்ட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே. பாஜக தான் உங்களுக்கு 2 டம்ளர் வச்சிருக்க, எங்களோட சேர்ந்து இந்த பாசிசத்தோட சேர்ந்து பாயசம் குடிக்க போறியா, இல்ல பாயசம் குடிக்க போறியா? ஒண்ணு உயிரோட இரு, இல்ல எங்ககிட்ட நடைபிணமா இரு இந்த பாயசத்தை குடிச்சு அப்படின்ட்டு உங்களுக்கு விலை வச்சிருச்சே. இப்ப ஏதாவது ஒரு முடிவு எடுத்து நீங்க அவங்க பக்கம் நின்று ஆகணுமே. அப்ப அது கோழைத்தனத்துல தானே வரும். நீங்க எல்லாம் இந்த தைரியம், கோழைத்தனம், எச்சைத்தனத்தெல்லாம் பத்தி பேசாதீங்க. உங்களுக்கெல்லாம் அருகதையும் எந்த தகுதியுமே கிடையாது அப்படிங்கறதான் நான் சொல்லிக்கிறேன். இப்படி போயிட்டு இருக்கும்போது நம்முடைய தமிழக முதலமைச்சர் வேற மேடைகள்ல நான் வந்து தெம்பா நிக்கிறேன், திராணியா நிக்கிறேன் அப்படின்னு. நீங்க தெம்பாதாயா நிப்பீங்க. ஏன்னா ஒட்டுமொத்த தமிழகத்தின் வளங்களை உறிஞ்சி குடிச்சு ஒட்டுமொத்த மக்களின் வாழ்வாதாரத்தை எல்லாம் சுருட்டி உங்க சட்ட பாக்கெட்ல போட்டு உங்க குடும்பத்தை உங்க அப்பா மாதிரியே வாழ வைக்கிற நீங்க நல்ல இம்யூனை வாத்துக்கிட்டு உங்களை நல்ல ஒரு தெம்பாக்கிட்டு நீங்க தெம்பாதான் நிப்பீங்க. சத்த உங்ககிட்ட இழந்துகிட்டு எங்க வளங்களை உங்ககிட்ட தந்துகிட்டு நாங்க தான் எலும்பும் தோலமா கூனி குறகி புதற்காடுகள்லையும் ரோட்டோரங்கள்லையும் கிணத்துலையும் எங்க பிள்ளைகளை அரக்கர்களுக்கும் அசூரர்களுக்கும் நீங்க ஊத்தி கொடுக்குற சாராயத்தை குடிச்சிட்டு நடமாடுற மனித மிருகங்களுக்கும் பலியாக்கிட்டு இறையாக்கிட்டு நாங்க தாயா தரையில வந்து உருண்டு புரண்டு அழ வேண்டியது இருக்கு. நீங்க தெம்பாதான் இருப்பீங்க. ஏன்னா உங்க வீடுகள்ல இதெல்லாம் நடக்கல, அதனால நீங்க தெம்பாதான் இருப்பீங்க. ஒண்ணு பண்ணுங்க, இந்த குற்றவாளிகள் எல்லாம் திருந்துறதுக்குன்னு அரசு பண்ணி கொடுக்குறீங்க. இந்த இப்ப கூட உங்களுடைய அமைச்சர் வந்து போதை மறுவாழ்வு மையத்துல போய் சிகிச்சை பெற்று போதையிலிருந்து மீண்டு வந்தவங்க சான்றிதழ், போதையில இருந்து முழுக்க இவங்க மீண்டு வந்துட்டாங்கன்னு சான்றிதழோட வந்தா அரசு வேலைன்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா? நீங்க வந்து பொதுமக்களுக்கான அரசு வேலையில அவங்கள வைக்காதீங்க. பொதுமக்களுக்கு சேவை செய்கின்ற இடங்கள், குழந்தைகளை பாதுகாக்கக்கூடிய அரசு வேலைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்காதீங்க. உங்க வீடுகள்ல உங்க முதல்வர் அவர்களே உங்க வீடுகள்ல உங்களுக்கு பிஏவா, உங்களுக்கு டிரைவரா, உங்க வீட்டுக்கு தோட்டக்காரங்களா, உங்களுடைய வீட்டுல வந்து மண்ணு கொத்துறவங்களா, உங்க வீட்டுல சமையல்காரங்களா, உங்க வீட்டுல எடுபடி வேலையாட்களா, உங்க வீட்டுல அயன் பண்றவங்களா, உங்க வீட்டு பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு விட்டு வர்றவங்களா, உங்க பேர பிள்ளைகளை பாதுகாக்கிறவங்களா வச்சு அரசு பணி, அதுவும் அரசு பணியில தானே வரும். ஆர்டர்லி வேலைகள் பெரிய பெரிய நீதிபதிகள் வீட்டுல, பெரிய பெரிய காவல் அதிகாரிகள் வீட்டுல, உங்களுடைய எம்எல்ஏ பெருமக்கள் வீடுகள் எல்லாம் அவங்கள வேலைக்கு வச்சு நீங்க அவங்களுக்கு வந்து மறுவாழ்வு கொடுங்க. பொதுமக்கள் வாழ்க்கையோட நீங்கள் தயவு செய்து விளையாடாதீங்க.